Hello friends, welcome to my channel இயற்கை இன்ஃபோகோட். இன்றைக்கி அந்த வீடியோவில் பவர் பிஐயில் பார் சார்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது, அதோட ஃபார்மேட்டிங் திங்ஸ்லாம் என்ன, இதோட டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பவர்பியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நார்மல் பார் சார்ட் வந்து க்ரியேட் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ பார் சார்ட் அப்படின்னு சொல்லும் போதே உங்களுக்கு பார்த்திங்கன்னா கேட்டகரியல் கம்பேரிஷன் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஓகேங்களா? ஸோ அந்த சார்ட் வந்து நம்ம க்ரியேட் பண்ணலாம். இங்கே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு சார்ட் கேலரிசிங் வந்து இருக்குது. டேப்லெட் மாதிரியே பார்த்திங்கன்னா உங்களுக்கு சார்ட் கேலரிசிங் இருக்கும். பட் டேப்லெட்டோட கொஞ்சம் அதிகமான விஷுவல்ஸ் இங்கே உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் நம்ம எடுக்க வேண்டியது பார்த்திங்கன்னா கிளஸ்டர்ட் காலம் சார்ட். ஓகேங்களா? நான் இதை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு விஷுவல் கேன்வாஸ் வந்து இப்படி உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது மாதிரி பார்ஸ் மாதிரி உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா? இதை வந்து ஒரு எம்டி விஷுவல் கேன்வாஸ். ஓகே, இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம என்ன கம்பேரிஷன் பண்ண போகிறோம் அப்படின்றது நம்ம ஃபஸ்ட் டிசைட் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கேட்டகரி எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? கேட்டகரி எடுத்து நம்ம என்ன பண்ணோம், ஒய் ஆக்சிஸில் போடணும். ஸோ நீங்கள் டேப்லெட்டில் பார்த்தீங்கன்னா காலம் அண்ட் ரோஸ் அப்படின்னு இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒய் ஆக்சிஸ், எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் அப்படி கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸில் வந்து ஒய் ஆக்சிஸில் வந்து எக்ஸ் ஆக்சிஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேட்டகரி போட்டாச்சு. ஒய் ஆக்சிஸில் வந்து பார்த்தீங்கன்னா இதோட காஸ்ட் என்ன அப்படின்றது போடுறோம். ஸோ போட்டதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சார்ட் வந்து உங்களுக்கு கிடச்சிரும். ஓகேங்களா? ஸோ இந்த சார்ட் உங்களுக்கு கிடச்சிரும். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம டைட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சம் ஆஃப் காஸ்ட் பை கேட்டகரி அப்படின்றது. இது வந்து பார்த்திங்கன்னா பவர் பி ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு க்ரியேட் பண்ணுறது. இது அதாவது பேஸ்ட் ஆன் த கேட்டகரி அண்ட் ஒய்ஆக்ஸில் இருக்கிற சம் ஆஃப் காஸ்ட், இது ரெண்டுமே பேஸ் பண்ணி அதே என்ன பண்ணி சம் ஆஃப் காஸ்ட் பை கேட்டகரி அப்படின்ற மாதிரி அதே நம்மளுக்கு டிஃபால்ட்டாக ஒரு டைட்டில் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்கு. ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அந்த டைட்டில் நான் இப்போ கஸ்டமைஸாக நான் மாற்றணும். ஓகேங்களா? கஸ்டமைஸாக நான் மாற்றணும் அப்படின்னா எனக்கு தகுந்த மாதிரி நான் அந்த என்ன சொல்கிறது அந்த டைட்டில் வந்து நான் சேஞ்ச் பண்ணணும். ஸோ என்ன பண்ணுறேன், இங்கே ஃபார்மட் பேனில் வந்து பார்த்தீங்கன்னா டைட்டில் அப்படின்றது பார்த்தீங்களா? ஸோ இந்த இடத்துல நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அங்கே பாருங்கள் டெக்ஸ்ட் அப்படின்ற இடத்துல அந்த டெக்ஸ்ட் இருக்குது. நீங்கள் டெலிட் பண்ணிவிட்டு என்ன நான் கொடுக்குறேன் அப்படின்னா ஓகே, கேட்டகரி வைஸ் கேட்டகரி வைஸ் சேல்ஸ் அப்படின்ட்டு கொடுக்குறேன். ஓகேங்களா? இப்போ கேட்டகரி வைஸ் சேல்ஸ்னு கொடுத்துட்டோம். ஸோ இப்போ அந்த ஃபாண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்குன்னு அதை வந்து பெருசாக பண்ணணும். அது இல்லாமல் ஃபாண்ட் வந்து அந்த தீமுக்கு அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணணும். ஸோ அது பார்த்திங்கன்னா டைட்டிலே பார்த்திங்கன்னா ஹெட்டிங் இருக்கும். ஹெட்டிங் நீங்கள் கொடுத்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ பெருசு வேணுமோ அது மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஃபாண்ட் நான் என்ன பண்ணுறேன், சிகை கொடுக்குறேன். எப்பயுமே போல்டு கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 அப்படின்ற ஒரு டைட்டில் ஸ்பேஸ் வந்து கொடுக்குறேன், சைஸ் வந்து கொடுக்குறேன். ஓகேங்களா? கேட்டகரி வைஸ் சேல்ஸ் அப்படின்ட்டு. ஓகேங்களா? ஸோ நீங்கள் போல்டு இட்டாலிக் எது வேணாலும் பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட் கலர் என்ன வேணாலும் நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ இதோட பேக்ரவுண்ட் கலர் அப்படின்னு பார்க்கும்போது டைட்டிலோட பேக்ரவுண்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு லைட் கலர் சம்திங் லைக் த இது மாதிரி கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? கிரேயில் வந்து நான் கொடுத்துக்கிறேன். ஸோ பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சார்ட்டு ஒரு டைட்டில் வந்து நம்ம ஈஸியாக க்ரியேட் பண்ணிட்டோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா டேட்டா லேபிள் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ இந்த பாரோட வேல்யூஸ் வந்து நம்ம எனேபிள் பண்ணுவோம் இல்லைங்களா? ஸோ நான் என்ன பண்ணுறேன், டேட்டா லேபிள்ஸ் அப்படின்ற இடத்துல நான் என்ன பண்ணுறேன், செக் பண்ணிக்கிறேன். செக் பண்ணதும் பார்த்திங்க அப்படின்னா எனேபிள் பண்ணதுமே உங்களுக்கு பார்த்திங்கன்னா வேல்யூஸ் வந்து நம்மளுக்கு இங்கே பாப் அவுட் ஆகும். ஓகேங்களா? ஸோ பாப் அவுட் ஆனதுமே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கீழே வாங்க, இதில் பார்த்திங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஹாரிசான்டல், வெர்டிகல், பொசிஷன்ஸ் இது எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஓவர்லேப் ஆகும்போது நம்ம என்னென்ன பண்ணணும் அதுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. வேணும் நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது ஹாரிசான்டலாக இருக்குது இந்த லேபிள். இப்போ ஒரு கன்ஜஸ்டடான இடத்துல ஒரு பார் சார்ட் வைக்கிறீங்க, ஸோ இது மாதிரி வைக்கிறீங்கன்னு வச்சிங்களேன். ஸோ இந்த டைமில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நம்பர்ஸ் கொஞ்சம் பெருசாக இருந்ததுன்னா இது வந்து ஓவர்லாப் ஆகும். ஸோ அது மாதிரி டைமில் என்ன பண்ணலாம், வெர்டிக்கல் அப்படின்னு மாற்றிட்டிங்க அப்படின்னா அந்த வேல்யூஸ் வந்து பார்த்திங்கன்னா வெர்டிக்கலாக மாறிடும். ஓகேங்களா? இது மாதிரி கன்சிஸ்டில் இருக்கிறப்போ கூட நம்ம அந்த வேல்யூஸ் வந்து ஈஸியாக பார்த்துக்க முடியும். ஸோ அதுக்காக இந்த ஆப்ஷன் ஓரியன்டேஷன். ஓகேங்களா? ஸோ அந்த டேட்டாவில் விட ஓரியன்டேஷன் வெர்டிக்கல் வேணுமா ஹரிசான்டல் வேணுமா அப்படின்ற மாதிரி மாற்றிக்கலாம். ஓகே, ஸோ அந்த ஆப்ஷனுக்காக இது கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இப்போ என்னென்னா ஹரிசான்டலுக்கே மாற்றிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதோட சைஸ் வந்து நான் சேஞ்ச் பண்ணணும். இந்த டேட்டா லேபிளோட சைஸ் வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது. நான் என்ன பண்ணுறேன், வேல்யூஸ் அப்படின்றத எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு ஸோ இங்கே பார்த்திங்கன்னா 9 இருக்குது, நான் என்ன பண்ணுறேன் 12 அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ பார்த்திங்கன்னா 12 வந்து பார்த்திங்கன்னா நார்மல் சைஸ். ஸோ அந்த சைஸ் நம்ம கொடுத்துட்டோம். ஸோ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டேட்டா லேபிள் வந்து விசிபிலிட்டியாக நம்மளுக்கு தெரியுது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு அப்படி நீங்கள் கீழே வந்தீங்க அப்படின்னா டீட்டெயில் அப்படின்ட்டு இருக்கும். அதுக்கப்புறம் பேக்ரவுண்டுன்னு இருக்கும், அது லே அவுட்டுன்னு இருக்கும். ஓகேங்களா? ஸோ டீட்டெயில் அப்படிங்கிறது ஒன்றுமே இல்லை, நாம் இந்த பர்டிகுலர் டேட்டா லேபிள் மேலே நம்ம ஏதாவது கேட்டகரி வந்து நம்ம ஷோ பண்ணணும் அப்படின்ற போது நம்ம என்ன பண்ணலாம், இந்த டீட்டெயில் டேப் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்.
ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஈச் கேட்டகரிக்கு இருக்கிற கண்ட்ரீஸில் என்னென்ன அப்படின்றத பார்க்கணும். நான் என்ன பண்ணுறேன், இந்த கண்ட்ரியை நான் ட்ராக் பண்ணி இங்கே போடுறேன். ஸோ ட்ராக் பண்ணி போடுறது பாருங்கள், இந்த பர்டிகுலர் அவுட்டோர்ஸ் அப்படிங்கிறது பல்கேரியாவில் இருக்குது, அதோட வேல்யூஸ் எவ்வளோ. ஓகே, ஸோ இது மாதிரி நம்ம என்ன பண்ண முடியும், டீட்டெயில் எதுக்கு அப்படின்னா இது மாதிரி நம்ம 2 வேல்யூஸ், அதாவது வேல்யூ ப்ளஸ் கம்பேரிசனோட பார்த்துக்கலாம். ஓகேங்களா, ஸோ அதுக்காக தான். அதுக்கப்புறம் இதோட சைஸ் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணலாம் ப்ளஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னா இதில் டிஸ்பிளே யூனிட்ஸ் இது தேவையில்லை. ஆக்சுவலாக கீழே வந்தீங்க அப்படின்னா இதுக்கு உண்டான பொசிஷன் இருக்கும். ஆக்சுவலி பொசிஷன் அப் அண்ட் டவுன் அப்படின்னு இருக்கும். ஒரு லேஅவுட், ஐ திங்க் சிங்கிள் லைன் மல்டி லைன் பார்த்தீங்களா. ஸோ இந்த லேஅவுட் அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா சிங்கிள் லைன் அண்ட் மல்டி லைன் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் மாற்றிக்கலாம். மல்டி லைன்னா கீழே வந்துடும். ஸோ சிங்கிள் லைன் அப்படின்னா உங்களுக்கு அந்த வேல்யூவோட சேர்த்து நம்மளுக்கு வரும். ஓகேங்களா, ஸோ இது மாதிரி ஆப்ஷன்ஸும் இதில் அவைலபிளாக இருக்குது. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பேக்ரவுண்டு, இந்த பர்டிகுலர் வேல்யூக்கு நம்ம பேக்ரவுண்டு, இப்போ நீங்கள் இதோட தீம் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிட்டீங்க. ஓகேங்களா, அந்த டேஷ்போர்டுக்கு வந்து ஒரு தீம் வந்து க்ரியேட் பண்ணிட்டீங்க. ஸோ அந்த டைமில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டெக்ஸ்ட் வந்து விசிபிலிட்டியாக இல்லை அப்படின்ற போது நம்ம இந்த பேக்ரவுண்ட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த டைமில் உங்களுக்கு இந்த பேக்ரவுண்ட் கொடுக்கும்போது இந்த நம்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எம்போஸாக உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா, ஸோ அந்த ஒரு ஆப்ஷனுக்காக தான் இது. ஃபைன், அடுத்தது டீட்டெயில் பார்த்துட்டோம். ஓகே, ஸோ பொசிஷன் சொன்னோம் இல்லைங்களா. பொசிஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்சைடு எண்ட், அவுட் சைடு எண்ட், இந்த டேட்டா லேபிளோட பொசிஷன்ஸ். ஆக்சுவலி இன்சைடு எண்ட் அப்படின்னா உங்களுக்கு கீழே வரும். இது மாதிரி இந்த இதில் இந்த பாருக்கு கீழே இங்கே நம்மளுக்கு எண்டில் வந்துடும். எண்ட் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா மேலே வந்துடும். அதுக்கப்புறம் சென்டர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா சென்டர் ஆஃப் த பார் வந்துடும். அதுக்கப்புறம் இன்சைட் பேஸ்னால் பேஸுக்கு போயிடும். ஓகேங்களா, ஸோ இது மாதிரியும் நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களோட லேஅவுட் தகுந்த மாதிரி நீங்கள் இந்த இது எப்படி நீங்கள் காமிக்கிறீங்களோ உங்களோட டேட்டா லேபிள்ஸை அது மாதிரி நீங்கள் காமிச்சிக்கலாம். ஓகேங்களா, அதுக்கு அடுத்தது கீழே பிளாட் ஏரியா பேக்ரவுண்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ பிளாட் ஏரியா பேக்ரவுண்ட் இஸ் நத்திங் பட் இந்த பர்டிகுலர் ஏரியா இருக்குது பார்த்தீங்களா, இந்த பர்டிகுலர் ஏரியாவில் நீங்கள் ஏதாவது இமேஜ் ப்ளேஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம், பிளாட் ஏரியா பேக்ரவுண்ட் அப்படின்ட்டு. ஸோ இதில் நீங்கள் என்ன பண்ணலாம், ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு சின்ன ஒரு சார்ட்டை வந்து எடுக்கிறேன், ஒரு இமேஜ் வந்து எடுக்கிறேன். ஓகேங்களா, சம் இமேஜஸ். ஓகே, ஸோ இந்த இமேஜ் நான் என்ன பண்ணுறேன், ப்ளேஸ் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு இமேஜ் வந்து எனக்கு பேக்ரவுண்ட் ஆஃப் த பார் சார்ட்டில் வந்து எனக்கு ப்ளேஸ் ஆகிடுச்சு. ஓகேங்களா, இது நான் என்ன பண்ணுறேன், ஃபிட்டுன்னு கொடுத்துட்றேன். ஃபிட்டுன்னு கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இது மாதிரி வந்துடும். ஓகே, நீங்கள் ஃபிட் இல்லைனா ஃபில்லுன்னு கொடுத்துக்கலாம், உங்களுக்கு எப்படி இருக்கோ ஃபில்லுன்னு கொடுத்துங்க. ஸோ இதோட டிரான்ஸ்பரன்சி நம்ம என்ன பண்ணலாம், கம்மி பண்ணிக்கலாம் எவ்வளோ வேணுமோ அது மாதிரி. ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஒரு சார்ட்டு ப்ளஸ் அதுலேயே பார்த்திங்க அப்படின்னா பேக்ரவுண்டில் ஒரு இமேஜ் நம்ம ப்ளேஸ் பண்ணி இது மாதிரி இன்ட்ராக்டிவிட்டியாக நம்ம என்ன பண்ணலாம், ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சார்ட் வந்து நம்ம க்ரியேட் பண்ண முடியும். ஸோ இதுக்கு தீம் வந்து நான் இங்கே வந்து இமேஜ் வச்சுருக்கேன், நீங்கள் வந்துட்டு ஒரு கலர் தீமாக இருக்கலாம். ஓகேங்களா, ஸோ அது மாதிரி நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்தது ஸோ எல்லாமே முடிஞ்சதில் பார்த்திங்க அப்படின்னா பேக்ரவுண்ட் பார்த்துட்டோம். ஓகே, அடுத்து பார்த்திங்கன்னா ரெஃபரன்ஸ் லைன்ஸ், இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாட்டிக்ஸ் நம்மளுக்கு அது நம்ம பிறகு பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ ரெஃபரன்ஸ் லைன் தனியாகவே நம்ம பண்ணலாம். ஓகேங்களா, எரர் பாக்ஸும் நம்ம தனியாக பண்ணலாம், ஏன்னா இதில் எல்லாமே சொன்னோம் அப்படின்னா கன்ஃபியூஸ் ஆயிரும். ஸோ அது ரெண்டுமே தனியாக பார்க்கலாம். ஓகேங்களா, இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த காலமோட இந்த சார்ட் இருக்குது பார்த்திங்களா, இந்த சார்ட்டோட கலர்ஸை வந்து நான் சேஞ்ச் பண்ணேன். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், காலம் அப்படின்றதுக்கு வந்துடுங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா காலம் அப்படின்ற இடத்துல உங்களோட என்ன பண்ண முடியும், உங்களால் கலரை வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். என்ன கலர் வேணுமோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் தீம், அதாவது இந்த டேஷ்போர்டு தீம் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களால் இந்த கலரை வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, இதுலேயும் பார்த்தீங்கன்னா பார்டர் இருக்குது. நீங்கள் இந்த பர்டிகுலர் சார்ட்டுக்கு வந்து நீங்கள் பார்டர் கொடுக்குறீங்க அப்படின்னா கொடுத்துக்கலாம். பார்த்தீங்க அப்படின்னா இது மாதிரி எல்லோ கலரில் கொடுத்தீங்க, இது மாதிரி எல்லோ கலரில் வரும். ஓகே, இப்போ இது பிளாக் கலரில் கொடுத்தோன்னா இது மாதிரி உங்களுக்கு பிளாக் கலரில் மாறிக்கும். ஓகேங்களா, ஸோ அடுத்தது லேஅவுட் அப்படின்னு இருக்கும். ஓகேங்களா, இது ரிவர்ஸ் ஆர்டர், சார்ட் பை ஆர்டர். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம லேட்டராக பார்க்கலாம். இந்த பர்டிகுலர் 20% ஸ்பேஸ் பிட்வீன் கேட்டகரிஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதை நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா இது மாதிரி பார் வந்து சின்னது பண்ண முடியுங்க பாருங்கள். ஸோ உங்களுக்கு ஸ்பேஸ் கன்ஸ்டன்ட்டுக்காக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ நீங்கள் கேட்டகரிஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் பெரிய பார்ஸ் தேவையில்லை. நீங்கள் இது மாதிரி என்ன பண்ண முடியும், கஸ்டமைஸாக உங்கள் பாரை வந்து இது மாதிரி நீங்கள் என்ன பண்ண முடியும், சின்னது பண்ணிக்க முடியும், பெருசு பண்ணிக்க முடியும். நீங்கள் இது மாதிரி கூட சின்னதாக ரொம்ப சின்னதாக பண்ணிக்கலாம் இது மாதிரி. ஓகேங்களா, ஸோ இந்த ஆப்ஷன் நம்மளுக்கு பார் சார்ட்டில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஓகே, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கிரிட் லைன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே இந்த கிரிட் லைன்ஸ் தான் ஆக்சுவலி பேக்ரவுண்டில் இருக்குது பார்த்தீங்களா, டாட்டட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கிரிட் லைன்ஸ் தான் இங்கே வேணும்னா நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம், இல்லைன்னா தேவையில்லை. ஓகே, அடுத்து பார்த்திங்கன்னா இந்த பர்டிகுலர் கேட்டகரி நேம் வந்து நான் வந்து பெருசு பண்ணணும். ஓகேங்களா, ஒய் ஆக்சிஸ். ஸோ ஒய் ஆக்சிஸோட திங்ஸை வந்து நம்ம பெருசு பண்ணணும். ஸோ ஆல்ரெடி சிகோ இருக்குது, என்ன பண்ணுறேன், இங்கே 12 கொடுக்குறேன். ஸோ 12 கொடுக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகுது,
இந்த பர்டிகுலர் எக்ஸ் ஆக்சிஸோட கேட்டகரி நேம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெருசாகுது. ஸோ இது நீங்கள் போல்ட் பண்ணுறதுனால போல்ட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி நீங்கள் எப்படி வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. போல்ட் நம்ம அதிகமாக பண்ண மாட்டோம். ஸோ நார்மலாக இது மாதிரி இருந்தாவே உங்களுக்கு போதும். உங்களுக்கு விசிபிலிட்டியாக இருந்தால் போதும். ஓகேங்களா. நீங்கள் ரொம்ப என்ஹான்ஸ்மெண்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி தான் ஒய் ஆக்சிஸும். ஒய் ஆக்சிஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன வேல்யூ ஃபிக்ஸ் பண்ணலான்னு இங்கே நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி இப்போ இருக்க ஆட்டோல் இருக்குது. ஓகேங்களா. நீங்கள் வேல்யூ வேணாலும் உங்கள் கஸ்டமைஸாக நீங்கள் வந்து என்ன பண்ண முடியும், ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியுங்க. மினிமம் அண்ட் மேக்ஸிமம் வேல்யூ எவ்வளோ இருக்கணும் அப்படின்ட்டு. ஓகேங்களா. அதுக்கப்புறம் வேல்யூஸ், இதோட வேல்யூஸ் நம்ம என்ன பண்ணலாம், ஒரு 10 கொடுத்துக்கலாம். அதோட வேல்யூஸ் இந்த பர்டிகுலர் வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா. இதோட டைட்டில் பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் காஸ்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அதோட டைட்டில். ஸோ அதோட டைட்டில் நீங்கள் என்ன பண்ண முடியும், எவ்வளோ வேணுமோன்னு உங்களுக்கு தகுந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ நான் போல்டு கொடுக்குறேன்னு வச்சுங்க. ஸோ இதே மாதிரி எக்ஸ் ஆக்சிஸுக்கும் இருக்கும். எக்ஸ் ஆக்சிஸ் வந்தீங்க அப்படின்னா டைட்டில் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ண முடியும், சேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்களுடைய ஃபாண்ட் சைஸ் வந்து உங்களால் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா. இது பார்த்தீங்கன்னா ஷோ டைட்டில் ஒன்லி அப்படின்ட்டு இருக்கும். ஸோ டைட்டில் மட்டும் நம்மளுக்கு வருது. ஓகேங்களா. ஸோ நீங்கள் டைட்டில் டெக்ஸ்ட்டு நீங்கள் இங்கே ஆட்டோவாக கொடுத்துக்கலாம். இது வந்து ஆட்டோவில் இருக்குது. நீங்கள் என்ன டைட்டில் டெக்ஸ்ட் கொடுக்குறீங்களோ கொடுத்துக்கலாம். ஸோ மேபி கேட்டகரி அப்படின்னு நான் கொடுக்குறேன்னு வச்சிங்களேன். ஸோ அந்த கேட்டகரி வந்து இங்கே நம்மளுக்கு எனேபிள் ஆகும். ஏன்னா முன்ன வந்து ஸ்மாலில் இருந்து இப்போ நான் கேப்ஸாக மாற்றிருக்கேன். ஓகேங்களா. ஸோ இது மாதிரி கஸ்டமைஸ்டாகவும் உங்களால் கொடுத்துக்க முடியும். ஓகேங்களா. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் தான். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் சார்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அதாவது ஒரு பார்டர் கொடுக்கணும். ஓகேங்களா. ஸோ அதுக்கு நீங்கள் என்ன சைஸ் அண்ட் ஸ்டைல் அப்படின்னு போய்க்குங்க. ஓகேங்களா. சைஸ் அண்ட் ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே வந்து பார்த்திங்கன்னா இந்த சார்ட்டோட ஹைட் அண்ட் வித் எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்றது, ஹைட்டு அண்ட் வித்து அப்படின்றது சேஞ்ச் பண்ணி அதுக்கப்புறம் அதோட பொசிஷன் என்ன அப்படிங்கிறது இங்கே இருக்கும். இந்த டீட்டெயில்ஸ் நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேங்களா. அதுக்கப்புறம் பேடிங் அப்படின்ட்டு இருக்கும். பேடிங் வந்து நத்திங் பட் நாலா பக்கமும் நம்மளுக்கு என்ன பண்ணோம், ஒரு ஈவனான சைஸ் கொடுக்குறோம் அந்த சார்ட்டுக்கு. ஸோ அதுதான் பேடிங் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் பேக்ரவுண்ட் கலர்ஸ் நீங்கள் எதாவது கொடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா பேக்ரவுண்ட் கலர்ஸ் நீங்கள் கொடுத்துக்கலாம். இது மாதிரி பேக்ரவுண்ட் கலர் வரும். ஓகேங்களா. அதோட டிரான்ஸ்பரன்சி நீங்கள் சின்னது எவ்வளோ பண்ணணுமோ பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் நமக்கு அவைலபிளாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா விஷுவல் பார்டர். விஷுவல்லாம் இதுதான் பர்டிகுலர் விஷுவல். இந்த விஷுவலுக்கு நம்ம ஒரு பார்டர் கொடுக்க போகிறோம். ஓகேங்களா. ஸோ அந்த பார்டர் கலர் எனேபிள் பண்ணிக்கங்க. எனேபிள் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பார்டர் கொடுக்குன்னு நினைக்கிறீங்க. நான் எப்பயுமே பார்த்தீங்கன்னா கிரே தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஓகேங்களா. விஷுவல் பார்டர் இருக்குது. ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீட்டாகவும் ஒரு லைட்டாகவும் லுக்காகவும் இருக்கும். ஓகேங்களா. ஸோ அது மாதிரி நான் யூஸ் பண்ணுவேன். அதுக்கு அடுத்தது ஷேடோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம நிறைய இடத்துல யூஸ் பண்ணுறோம். ஆக்சுவலி நல்லா எம்போஸாக தெரியணும் அப்படின்றதுக்காக விஷுவல்ஸ் வந்து இது மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஷேடோ யூஸ் பண்ணுவோம். ஆனால் இந்த ஷேடோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹார்ஷாக இருக்கும். ஓகேங்களா. நான் எப்பவுமே யூஸ் பண்ணுற ஷேடோஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கஸ்டம் தான் இருக்கும். ஓகேங்களா. கஸ்டமில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 95 ஆர் 80, டிரான்ஸ்பரன்சி வந்து ஒரு 85 கொடுத்துக்கலாம். டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 கொடுத்துக்குவேன். சாரி, இது வந்து 3 தான் இருக்கும். இது வந்து 3. பிளர் வந்து பார்த்திங்கன்னா 5ன்றது 10 கொடுத்துக்குவேன் ஆக்சுவலி. ஸோ இது மாதிரி நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். உங்களுடைய விஷுவல் எப்படி இருக்குமோ அதுக்கு மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும், நம்மளுக்கு ரொம்ப ஹார்ஷாக இருக்காது, ரொம்ப கம்மியாக இருக்கும். ஓகேங்களா. அதுக்கப்புறமா இதோட ஸ்கொயர் ஷேப் வந்து நம்ம எப்படி மாற்றுறதுன்னு பார்க்கலாம். அது வந்து பார்த்திங்கன்னா விஷுவல் பார்டர்லேயே பார்த்திங்கன்னா ரவுண்ட் கார்னர்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது மாதிரி கர்வ்டான இங்கே ஒரு நீட்டான ஒரு சார்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சார்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதில் நம்ம என்னென்ன கஸ்டமைஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.